Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல mixed fractions எப்படி ஆட் பண்றது, என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி ஆட் பண்றதுன்னு தான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி addition of mixed fraction போட்டிருக்கேன். அதுல நார்மல் ப்ராசஸ் போட்டிருப்பேன். இன்னைக்கு அதுல இருக்க ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 1/2 வையும் 5 1/2 வையும் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மிக்சட் ஃபிராக்ஷன்லயும் இருக்க ஹோல் நம்பரை தனியா எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல ஹோல் நம்பர் என்ன இருக்கு 4, செகண்ட் ஃபிராக்ஷன்ல ஹோல் நம்பர் என்ன இருக்கு 5. இந்த ரெண்டு ஹோல் நம்பரையும் தனியா எடுத்து ஆட் பண்ணிக்கணும். 4 + 5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெண்டு மிக்சட் ஃபிராக்ஷன்லயும் இருக்க ஃபிராக்ஷன்ஸ் எடுத்து தனியா ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருந்து 1/2 வையும் செகண்ட் ஃபிராக்ஷன்ல இருந்து 1/2 வையும் தனியா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 4 + 5 என்ன 9. நெக்ஸ்ட் 1/2 + 1/2 இருக்கா? 1/2 என்ன ஹாஃபா? ஹாஃப் + ஹாஃப் என்ன 1ங்களா? ஸோ 9 + 1 10. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சரே கிடைச்சாச்சு. இப்போ 4 1/2 வையும் 5 1/2 வையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 10. ரொம்பவே சிம்பிளா இருக்குங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 2/3 + 3 1/2 எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கையும் ஹோல் நம்பரையும் எடுத்துக்கணும். ஹோல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 5 + 3 என்ன 8. நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டு மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்க ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2/3 + 1/2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா? இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ரெண்டுமே 2 இருந்துச்சு. அதாவது 1/2 1/2 நம்ம ஆட் பண்ணோமா? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தாலும் ஈஸியாக ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்றுத்தில் 3 இருக்குது, இன்னொன்றுத்தில் 2 இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் போதும். கிராஸில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 2வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு 3யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3. ஓகேங்களா? இப்போ நமக்கு 4 + 3 கிடச்சிருக்கு. கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 2 என்ன 6. அந்த 6ஐ டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. இப்போ 4 + 3/6 கிடச்சிருக்கு இல்லைங்களா? அதோட அந்த 8 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஹோல் நம்பர் ஆட் பண்ணி வந்துச்சு இல்லைங்களா 8, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8 + அந்த 4 + 3 ஆட் பண்ணால் 7 கிடச்சிருக்கா? 7 / 6. நமக்கு டினாமினேட்டரில் 6 இருக்கு இல்லைங்களா? 6. இப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிறது 8 + 7/6. இது எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நடுவில் இருக்க ப்ளஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எழுதுனீங்கன்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற மிக்சட் ஃப்ராக்ஷன். 8 7/6 தான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 3/5ஐயும் 9 2/6ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹோல் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாமா? ஹோல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது 4 and 9 இருக்குது. 4 and 9 ஆட் பண்ணால் நமக்கு 13 கிடைக்கும். அந்த 13 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணலாமா? ஃப்ராக்ஷனில் என்னென்ன இருக்குது 3/5 இருக்குது, 2/6 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இப்போது டினாமினேட்டரில் 5 and 6 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கிறதால என்ன பண்ணலாம், கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 3ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம், 2வையும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். கீழே டினாமினேட்டர் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க டினாமினேட்டர் நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5 × 6 பண்ணிக்கலாமா? இப்போ ஆன்சர் பாருங்க 3 × 6 என்ன 18, 2 × 5 என்ன 10, கீழே 5 × 6 30. அப்போ நமக்கு 28 கிடைக்குங்களா? 18 + 10 28. டினாமினேட்டரில் 30, 5 × 6 30ங்களா? இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு 13 + 28/30 கிடச்சிருக்கு. இப்போ 28/30 சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்படி பண்ணால் 14 2s are 28, 15 2s are 30 கிடைக்குங்களா? இப்போது 13 + 14/5 கிடச்சிருக்கு. இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ளஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிக்கலாம். 13 14/15 தான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். இப்போ ஒரு ஃபைனல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 1/3ஐயும் 3 2/4ஐயும் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஹோல் நம்பரை ஆட் பண்ணலாம். ஹோல் நம்பர் என்னென்ன இருக்குது 2 and 3 இருக்கு இல்லைங்களா? அந்த 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். 5 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணலாமா? என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது 1/3 2/4 இருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணலாம். இதுலேயும் நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்படி டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னேன், கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1 × 4ஐயும் 3 × 2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 × 4 4 கிடைக்குங்களா? 2 × 3 6 கிடைக்குங்களா? இப்போ டினாமினேட்டரில்
3 into 4 அதாவது டினாமினேட்டரில் இருக்க நம்பரை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 4 12. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 5 + 4 + 6 / 12 கிடச்சிருக்கு இல்லைங்களா. மேலே இருக்க 4 + 6 ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். கீழே ஆல்ரெடி டினாமினேட்டரில் 12 இருக்குது. இப்போது நமக்கு ஃபைனலாக 5 + 10 + 12 கிடச்சிருக்கு இல்லைங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 2s are 10, 6 2s are 12 கிடைக்கா. இப்போ ஃபைனலாக நமக்கு 5 + 5/6 இருக்குது. இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும், நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷன் கிடச்சிரும். இப்போ நமக்கு கிடச்சிருக்க மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆன்சர் என்ன 5 5/6. இது வரைக்கும் 2 மிக்சட் ஃப்ராக்ஷனை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். 2 மிக்சட் ஃப்ராக்ஷனாக நம்ம ஈஸியாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதுவே 3 4 இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 1/3, 3 3/4, 3 1/2 3 மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணி காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் ஹோல் நம்பர்ஸை தனியாக எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 + 3 + 3 என்ன 8. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். 1/3, 3/4 அண்ட் 1/2 இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். இதில் பாருங்கள் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஃப்ராக்ஷனாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எப்படி ஷார்ட்கட் ஃபார்மில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 4 and 2 ஓட எல்சிஎம் 12. அதை டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் 1/3 இருக்கா. அந்த டினாமினேட்டரில் இருக்க 3யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்குதுன்னு பார்க்கணும். 3யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும் 4 வருங்களா. 3 into 4 12. ஸோ சேம் 4ஆலேயே நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அந்த 1ஓட 4 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் பாருங்கள் 3/4 இருக்கா. இந்த 3/4ல் டினாமினேட்டரில் 4 இருக்குது. அந்த 4ஓட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும் 3யோட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். சேம் 3ஆலே நமக்கு நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 3. நெக்ஸ்ட்டு 1/2 ஃப்ராக்ஷன் இருக்கா. அதில் 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்குமா. ஸோ அந்த 6ஆல் நியூமரேட்டரில் இருக்க 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 1 into 4 4, 3 into 3 9, 1 into 6 6. ஓகேங்களா. அந்த 4 + 9 + 6 மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 19 கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு டினாமினேட்டரில் 12 இருக்குது. ஓகேங்களா. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் பாருங்களேன் 8 + 19 + 12 இருக்குங்களா. இப்போது இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா என்ன சொன்னேன், நடுவில் இருக்க ப்ளஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அப்படி ரிமூவ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் என்ன 8 19/12. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸை அடிஷன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.